இது என்ன தெரியுமா? இது என்ன தெரியுமா நான் கையில் வச்சிருக்கிறது? இதுதான் இன்சுலின் இன்ஜெக்ஷன். என்ன பண்ணுறோம், இந்த பூண்டுக்கு ஒரு இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுறோம், வெள்ளை பூண்டுக்கு. இந்த வீடியோ கடைசியில் இது வந்து பச்சை கலரில் மாறதை கரெக்டாக உங்களுக்கு நான் காட்டி தர போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இருக்க பாருங்கள், ஓகேவா? இந்த உலகத்தில், தமிழ்நாட்டில் கிடையாது, இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை சாப்பிட்டதுனால யாருக்கா சரியா இருக்கா சொல்லுங்களேன்? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணி யாராவது இந்த வெயிட்டை குறைச்சிருக்காங்களா? நல்லா கேட்டுக்கிடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதில் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரை நடத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஒரு பேப்பரில் வேணால் எழுதி வச்சுக்கிடுங்க. கரெக்ட் தானே? இப்போ ஒரு பெரிய மூட நம்பிக்கை, ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்டு தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார், எழுதுங்க. சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்துனாங்களா? இல்லை சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டு யாராவது வெயிட்டை குறைச்சாங்களா? சொல்லுங்கள், யாராவது குறைச்சிருக்காங்கன்னு சொல்லுங்கள். வெந்தயம், ஆவாரம்பூ, மூக்கரட்டை கீரை, சிறு குறிஞ்சான் பொடி, கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இது எல்லாமே நல்லது தான். நான் என்ன கேட்குறேன், இதை சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த பேஷண்ட் 4 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட்டு இப்போ இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, மூக்கரட்டை கீரை, சிறு குறிஞ்சான் பொடி, கருப்பு கவனி அரிசி, வெள்ளை கவனி அரிசி. மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, உடல் பருமன், இதுக்கு எல்லாத்தையும் உங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். கடைசி தான் மாத்திரை. நீங்கள் வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக கடைபிடிச்சா மட்டும்தான் நோய் வந்ததற்கான மூல காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும்னு நான் சொல்லலை, அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. திரும்ப சொல்கிறேன், நீங்கள் பேலன்ஸ் டயட் கடைபிடிக்காமல் மாத்திரை இன்சுலின் மட்டும் போட்டுட்டு இருந்தீங்கன்னா இன்னும் 50 வருஷம் இதே மாத்திரை இதே இன்சுலின் போட்டாலும் நோய் முழுமையாக சரி ஆகாது. நான் சொல்லலை, இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. அவ்வளோ பவர்ஃபுல் இது பேலன்ஸ் டயட். வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஷேர் பண்ணி கொடுப்பீங்களா? நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணி கொடுங்க, சேவ் பண்ணி வைங்க.